இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ப்ளம் கேக் செஞ்சுருக்கேன். இது வந்து நான் ஆல்கஹாலிக் எக்கு சேர்க்காம மைதா இல்லாமல் செஞ்ச ப்ளம் கேக்கு. நல்லா சூப்பராக நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பஃபியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதே போல் ப்ளம் கேக் வந்து நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணலாம். அதே போல் அவன் இல்லாமல் செஞ்சுருக்கேன். ஸோ நான் எடுத்த மெஷர்மெண்ட்டில் 2 கேக் செஞ்சுருக்கேன். ஒன்று ரவுண்டு, ஒன்று வந்து ரெக்டாங்கிள். ஸோ ரெண்டுமே எனக்கு சூப்பராக வந்திருக்கு. நல்ல சூப்பரான இந்த ப்ளம் கேக் வந்து நீங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ்க்கு கூட செய்யலாம். அதே போல் பிஸ்னஸாக கூட நீங்கள் செய்யலாம். நல்லா டேஸ்டான இந்த ப்ளம் கேக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான இந்த கேக் எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளம் கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். ப்ளம் கேக் செய்கிறதுக்காக நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ ப்ளம் கேக்ஸ் வந்து இது ஆல்கஹால், அதாவது ஒயின் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த ஒயின் வச்சு தான் இந்த ஃப்ரூட் எல்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சு ஒயினில் தான் இந்த ப்ளம் கேக் செய்வாங்க. பட் நம்ம ஆல்கஹால் இல்லாமல் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ப்ளம் கேக் செய்ய போகிறோம். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக்காக செரி பழம் எடுத்திருக்கேன், பிளாக்பெர்ரி எடுத்திருக்கேன், டூட்டி ஃப்ரூட்டி, பைனாப்பிள், ட்ரை பைனாப்பிள், அதாவது பைனாப்பிள் வந்து ட்ரையாக வாங்கியிருக்கேன். ஸோ கொஞ்சோண்டு கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். நட்ஸ் வந்து நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பிரீசல் நட்ஸ், இல்லை பாதாம், முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு நட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதோட நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கோம். ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஒரு 2 ஆரஞ்சை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த பேனில் நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு. எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ஆரஞ்சு ஜூஸை ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த ஆரஞ்சு ஜூஸ்லேயே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நல்லா வேகணும். இது வந்து நல்லா இந்த ஆரஞ்சு ஜூஸை ஒரு 80% அப்சர்வ் பண்ணி நல்லா வேகணும். அப்போ தான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ப்ளம் கேக் செய்யும்போது ஒயின் ஊற்றி 2 நாளுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஊற வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஊற வைக்கும்போது இந்த ஒயினில் நல்லா ஊறி இந்த ஒயினில் தான் அந்த கேக்கே ரெடி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் கேக்கு. கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணுற கேக் வந்து ஒயின் ஊற்றாமல், அதாவது ஆல்கஹால் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. ஸோ நம்ம ஆல்கஹால் இல்லாமல், முட்டை, மைதா இல்லாமல் இந்த கேக் செய்ய போகிறோம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆரஞ்சு ஜூஸோடு சேர்ந்து ஒரு பக்கம் வேகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து ப்ரௌன் சுகர் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜாங்கிரி, அதாவது வெல்லம் எடுத்துக்கலாம். அதை வந்து கேரமெல் பண்ண போகிறோம். இது ப்ரௌன் சுகர் இல்லாட்டி ஜாங்கிரி, இதில் நம்ம கேரமெல் பண்ண போகிறோம். ஸோ கேரமெல் வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் நமக்கு வந்து கேக் நல்லா டேஸ்ட் வராது. இந்த கேரமெல் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சொட்டு கூட தண்ணி ஊற்றாமல் நம்ம இந்த ப்ரௌன் சுகரை அப்படியே ஹீட் பண்ணி கேரமெல் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நல்லா ஈஸியாக வீட்டிலையே நம்ம ப்ளம் கேக் செஞ்சிடலாம். கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்மஸ் கேக் ஆட்டுமே இருக்கும். அதாவது அதோட டேஸ்ட்டு, அதோட ஃப்ளேவர் அப்படியே கிறிஸ்மஸ் கேக், நம்ம ப்ளம் கேக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் கவனமாக செஞ்சுட்டு வரணும். இந்த ப்ரௌன் சுகர் கேரமில் ஆகிட்டு வர்ற ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றுற போதும். தண்ணி நிறைய ஊற்ற தேவையில்லை. ஸோ அதே போல் இது கையை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த கேரமில் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை விட்டுறக்கூடாது.
அதே சமயத்தில் தீச்சிடவும் கூடாது. இப்போது இந்த ஃப்ரூட்ஸ் வெந்துட்டுருக்கு இல்லையா, இது ஓரளவுக்கு நல்லா 80% வரைக்கும் ஃபுல்லாக ஆரஞ்சு ஜூஸை அப்சர்வ் பண்ணிச்சு. இப்போ இது ஹீட்டாக இருக்கும்போதே இந்த கேரமெல் நம்ம இதில் போட்டுடணும். ஒரு ரெண்டுத்தோட ஹீட்டும் ஈவனாக இருக்கணும். அப்போ தான் அது கேரமெல் வந்து இந்த ஃப்ரூட்டோட நல்லா மிங்கிள் ஆகும். இல்லாட்டி அங்கங்கே அது கட்டி கட்டியாக நின்றுடும். ஸ்டோன் ஆட்டம் ஆகிடும் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி எப்படி நின்று. இப்போது இந்த ஃப்ரூட் நல்லா இந்த ஜூஸ்லேயே வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு இது நல்லா ஆறணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற அளவுக்கு இது நல்லா ஆறுற வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க. ஆரம்பிக்கலாம். நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா ஃப்ரூட்ஸு கொஞ்சம், அதில் கொஞ்சமாக மைதா போட்டு ஃபுல்லாக இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது தனியாக ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது நம்ம கேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வெண்ணெய் ஒரு 80 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோட எண்ணெய் ஒரு 50 கிராம் அளவுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பலூன் விக்ஸை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் போதும். நீங்கள் இதை ஹீட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம எடுக்கிற எல்லா பொருளும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஹீட்டாகவும் ரொம்ப கூலிங்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், அதாவது இஞ்சி பவுடர், ட்ரை இஞ்சி பவுடர், சுக்கு பவுடர் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்பூன் சினமன் பவுடர், அதாவது பட்டை பவுடர், இது ரெண்டுத்தையும் இதில் போட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஜென்டிலாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். இதோட சுகரு, சர்க்கரை வந்து ஐசிங் சுகராக அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை இப்படியே நார்மல் சுகர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரூட்டில் ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரை கலந்துருக்கும். இப்போ இது வந்து சர்க்கரை நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு எந்த அளவுக்கு கேக் இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா அடிங்க. நான் சர்க்கரை கரையிடும், அதுக்காக கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் 50 ml பால் சேர்த்துக்கலாம். 50 ml 50 ml தயிர் கார்டு சேர்த்துக்கலாம். மில்க் 50 ml, கார்டு 50 ml. இதோட கொக்கோ பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2-3 ட்ராப் வெண்ணிலா எக்ஸ்டென்ட், வெண்ணிலா எசன்ஸ் இருந்தாலும் ஊற்றிக்கிங்க, ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு 200 கிராம் அளவுக்கு. ஸோ உங்களுக்கு மைதா மாவு விருப்பம் இருந்தால் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதோட வீட் ஃப்ளேர், அதோட 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, இதோ மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஸ்ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம், ஜலிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஓவராக அடித்து மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இதை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் இன்னொன்று மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட், அதாவது நம்ம கிரேப் ஜூஸ். இந்த கிரேப் ஜூஸ் இதை ஊற்றினா தான் நமக்கு அந்த கிறிஸ்மஸ் கேக்கோட ஃபீலிங்கே வரும். ஸோ கிரேப் ஜூஸ் வந்து நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இது வந்து அந்த ஒயின், அந்த கேக்கில் ஒயினுடைய அந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த ஆல்கஹாலுடைய ஃப்ளேவர் வரும் பாருங்கள், அது வந்து இந்த கிரேப் ஜூஸ் கொடுக்கும். ஸோ இது கிரேப் ஜூஸ் வந்து நான் நார்மல் கிரேப்பு, கருப்பு திராட்சை வாங்கி வீட்டில் எடுத்த ஜூஸு. இது வந்து நம்ம கடையில் வாங்கினது கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதோட ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃப்ரூட் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ரொம்ப அடிச்செல்லாம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. லைட்டாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். ஜென்டிலாக பண்ணுங்கள். இப்படியே பார்க்கும்போதே லுக் வைஸாக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சோண்டு ஆரஞ்சு தோல், ஆரஞ்சு பில்லை துருவி போட்டுக்கணும். தோல் மட்டும்தான் துருவணும். இந்த அளவுக்கு லைட்டாக போட்டால் போதும். கேக் மோல்டு ஒன்று எடுத்துக்கோங்க. ரவுண்டாவோ ஸ்கொயராகவோ உங்களுக்கு எந்த விருப்பமோ அதில் ஊற்றிக்கலாம். ஸோ மோல்டு இல்லைன்னா டிஃபன் பாக்ஸு இல்லை ரவுண்டாக ஸ்கொயராக உங்களாண்ட ஏதாவது பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் கூட ஊற்றி வைக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து அவனில் வைக்காதனால நான் வந்து குக்கரில் தான் செய்கிறேன். ஸோ குக்கரில் ஈஸியாக இது செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அவன் இருந்தால் தான் செய்யணும், குக்கர் இருந்தால் வராதுன்னு சொல்லி இல்லை, குக்கரில் கூட சூப்பராக வந்துடும். இப்போ இதுக்குள்ளே ஒரு பட்டர் பேப்பரை போட்டுடலாம். இந்த பட்டர் பேப்பருக்கு மேலேயும் வெண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கேக் மிக்ஸிங்கை இதில் ஊற்றிக்கலாம். நான் பாதி அளவுக்கு ஊற்றிருக்கேன். நல்லா டேப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் உள்ள பபுள்ஸ் இல்லாமல் கரெக்டாக கேக் செட் ஆகும். இப்போ நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை மைதா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இதுக்கு மேலே நம்ம ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக போட்டு விட்டுடலாம். ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் நான் இந்த மோல்டை இறக்கிடுறேன். இதுக்கு மேலே ஒரு மூடியை கவர் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ஃபாயில் கவர் இருந்தால் ஃபாயில் கவர் கூட போட்டுருங்க. மூடியை கவர் பண்ணி விட்டாலும் கேக் நல்லா வரும். ஸோ இப்போ இந்த கேஸ்கெட்டும் விசிலும் இல்லாமல் இந்த மூடியை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. அடுப்பை ஹையே இல்லாமல் லோ இல்லாமல் மீடியமில் வச்சுக்கிங்க. இப்போ இது வந்து 35 to 40 மினிட்ஸ் வந்து பேக் ஆகணும். ஸோ 40 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பேக் ஆகிடுச்சேன்னு. அப்படி இல்லைன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். ஸோ நீங்கள் அவனில் வச்சிங்கன்னா 180 டிகிரி 40 மினிட்ஸ் வச்சா போதும். ஸோ
ஸோ நம்ம சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் கேக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். வீட்டிலேயே நீங்கள் இது செய்கிறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக வந்திருக்கு இந்த ப்ளம் கேக்கு. இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரேன். உங்களிடம் விடைபெறுவது நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.